கஸ்டமர் மூலமாக எனக்கு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்ததுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி இந்த கஸ்டமர் அவங்களோட பேபி ஷவருக்கு மெஹந்தி போடணும் அப்படின்னு டிசைன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணாங்க. Jan 17 வர சொல்லியிருந்தேன். அண்ட் எனக்கு ப்ரெஸ்ஸாக நெயில்ஸும் வேணும் அப்படின்னு டிசைன் சென்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம எப்போவுமே அட்வான்ஸ் வாங்காமல் நெயில் ஆர்டர் புக் பண்ண மாட்டோம். பட் இவங்க நம்மக்கிட்ட மெஹந்தி புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட்டில் அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக இவங்ககிட்ட நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் ட்ராவலிங் சார்ஜ் மட்டும் 100 rupees பே பண்ண சொல்லி கேட்டணும். Jan 16 நான் மெசேஜ் பண்ணுறேன், கன்ஃபார்மாக வரலாமான்னு நான் கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க. 17 மார்னிங் நான் கோன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளம்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு நான் இப்படி ரீச் ஆயிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன். அப்புறம் அவங்க ரிலாக்ஸாக எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, இப்படி ஊரில் ஒரு பிரச்சனை, அதனால் என்ன நீங்கள் வந்து மெஹந்தி போட வர வேண்டாம் அப்படின்னு. அதை அவங்க அப்போவே மார்னிங்கே சொல்லியிருக்கலாம் என்கிட்ட, ஆனால் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க மெஹந்தி போட வேணாம்னு சொன்னதுனால லிட்ரலி எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண எல்லா கோன்ஸுமே வந்துட்டு லாஸ் தான். நான் அவங்கக்கிட்ட நான் ப்ரிப்பேர் பண்ண கோன்ஸ்க்கு கூட சார்ஜஸ் கேட்கல, கோனுக்கு கூட நீங்கள் தர வேணாம், உங்களோட நெயிலை நான் கொரியர் போட்டுடுறேன், நீங்கள் நெயிலுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஷி கெப்ட் அவாய்டிங் மை மெசேஜஸ். அண்ட் ஒன் டே அவங்களே வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, வெனஸ்டே வர வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்களே மெசேஜ் பண்ணாங்க. நானும் ஓகே அப்படின்னு தேர்ஸ்டே தான் டெக்ஸ்ட் பண்ணேன் அவங்களுக்கு, இப்படி நான் கொரியர் போட்டு விடவா, நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், அமௌண்ட் ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு. அவங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ரீசன் சொல்லியிருக்கலாம், பட் அவங்க உடனே என்னோட நம்பரை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டாங்க. நான் நார்மல் கால் பண்ணுறேன், அதுலேயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் லிட்ரலி அவங்களுக்கு எல்லா நம்பரில் இருந்தும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பரில் இருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், அவங்களும் ஒரு நம்பராக பிளாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்காத ரீசன்னால எனக்கு லிட்ரலி 4000 லாஸு. அண்ட் இது மூலமாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த ரீசனுக்காகவும் அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்காதீங்க. உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் மட்டும் யாருக்குமே ஒர்க் பண்ணி கொடுக்காதீங்க. 2026 ஸ்டார்டிங்கில் நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எனக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. நான் சைபர் கிரைம் மூலமாக ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க வேறு ஒரு நம்பர்லேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி நான் உங்களுக்கு வந்து நான் உங்ககிட்ட 1200 வந்து நெயில்ஸ்க்கு பேசியிருந்தேன், 1300 கிட்ட. ஃபஸ்ட்டு 600 தான் சென்ட் பண்ணாங்க, என்னால் இவ்வளோ தான் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு. 600 பே பண்ணால் எப்படி, நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டாவது பே பண்ணுங்கள், நான் உங்களோட நெயில கொரியர் போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே என்னெல்லாமும் பேசினாங்க, பேசிட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன், என்னால் இவ்வளோ தான் சென்ட் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்னால் சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவ்வளோ தான் சென்ட் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறமும் நான் அவங்ககிட்ட கேட்குறேன், கொரியர் போட்டு விடுறேன், நான் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற, உங்கள் நெயில்ஸை தூக்கி டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னது, எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க.